ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாங்க. இன்று நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து தியானித்துக் கொள்கின்றோம். சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், சிலுவையில் அவர் தொங்கிய போது பேசிய கடைசி 7 வார்த்தைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நான் இன்று அவர் பேசிய 5வது வார்த்தையை குறித்து பேசப் போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, இயேசு அறிந்து. இந்த இடத்துல எல்லாம் முடிந்தது என்று இயேசு எதை அறிந்தார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கம் என்ன? இந்த மனு குலத்தை முழுவதையும் ரட்சித்து நம் அனைவரையும் பரலோக ராஜ்யம் கொண்டு செல்வதுதான் அவருடைய சித்தமா இருந்தது. இதுக்கு ஒரு வழி வேணும். நம்ம இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம்னா சாகிற வரைக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கும். ஒரு காரணம் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல் இந்த உலகத்துல யாருமே பிறக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவையும் அதே போலதான் இந்த உலகத்திற்கு பிறந்தாரு. எதற்காக பிறந்தாருன்னா, இந்த மனித குலம் முழுவதுமே தேவ ராஜ்யத்துல சேரணும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் ஒரு குற்ற நிவாரண பலி, ஒரு பாவ நிவாரண பலியை செலுத்துவதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 உள்ள வசனத்துல பார்க்கும்போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் மனுஷகுமாரனாக பிறந்ததுக்கு அப்புறம் அவர் தேவகுமாரன் தான். தேவனுடைய ஒரே பேரான குமாரர் ஒரு மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு ஒரு பெருமை பாராட்டாமல் இந்த இடத்துல தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. எதற்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தினார்னு பார்த்தோம்னா, நம்முடைய பாவங்களுக்காக. ஏன்னா அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல பழி செலுத்த போறாரு. பழி செலுத்தும் போது என்ன ஆகுது? யாருக்காக பழி செலுத்துறாங்க? அவருக்காகவா? அவருடைய குற்றத்துக்காக. அவர் என்ன குற்றம் செஞ்சாரு அவரை பழி செலுத்துறதுக்கு? அவருடைய குற்றங்களுக்காக இல்லை, மனிதருடைய ஒவ்வொருத்தருடைய குற்றங்களை அவர் சுமந்ததுனால அவரை நம்ம இப்போ சிலுவையில் அறையப்பட்டாங்க. சிலுவையில் அறையப்படும் போது அவர் பிறந்தது முதல் சிலுவையில் அறையப்பட்டது வரைக்கும் வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து காரியங்களும் நிறைவடைந்தது. இன்னும் ஒரு காரியம் நிறைவேறல. அதான் இங்க சொல்ல வரேங்க. அந்த ஒரு காரியத்தை தவிர எல்லா காரியமும் நிறைவடைந்ததை அறிந்து இயேசு என்ன சொல்றாரு? வேத வாக்கியம் நிறைவடைந்ததை அறிந்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாக்கியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் தாகமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே அடுத்த காரியம் என்ன நடக்குதுன்னா, 29வது வசனம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியில் தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இந்த வாக்கியம் சங்கீத புஸ்தகம் 69:21வது வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வேத வாக்கியம் நிறைவடையும் அன்றே தாவீதுக்கு ஆவியின் ஏவுதலால் இந்த வாக்கியம் எழுதப்பட்டது. இந்த வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் இயேசு இந்த இடத்தில் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த மாதிரி தாகமா இருக்கிறேன் என்று சொல்லும் போதுதான் போர் சேவகர்கள் என்ன பண்றாங்க? கசப்பு கலந்த காடியை அவர்களுக்கு கொடுக்க முடியும். இல்லை என்றால் அந்த இடத்துல அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை என்றால் இந்த வேத வாக்கியம் நிறைவேறி இருக்காது. ஏன்னா ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் முழுவதுமே இயேசு எவ்வளவு பாடுகள் படணும், எவ்வளவு கஷ்டங்கள் படணும், நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் எவ்வளவு கஷ்டப்படணும் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. இந்த வேத வாக்கியம் நிறைவேறுது. அப்போ தாவீதினிடத்தில் வெளிப்பட்ட வேத வாக்கியங்கள் நிறைவேறும்னா என்ன பண்ணணும்? இயேசு அந்த இடத்துல நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லிதான் ஆகணும். அப்படி சொன்னாதான் அந்த வேத வாக்கியம் நிறைவடைய முடியும். அதனால அல்லேலூயா. அதனால பாருங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அந்த இடத்துல அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன தாகமா இருக்கும்? அவருக்கு சரீர தாகமா இருக்குமா? இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு மனுஷ ரூபமா வந்ததுனால அவருக்கு சரீர தாகம் எடுக்கணும். அதுதான் மனுஷனா பிறந்துட்டானா மோஸ்ட்லி நம்ம
மனுஷனா இருக்கோம்னா ஒரு 2 மணி நேரம் வேலை, கடினமான வேலை செஞ்சாலும் அடுத்தது நமக்கு என்ன டயர்ட் ஆகுது, களைப்பு ஏற்படுது. போய் ஒரு சொம்பு தண்ணி ஃபுல்லா, 1 லிட்டர் தண்ணி ஃபுல்லா குடிச்சாதான் நம்மளுக்கு களைப்பு போகும். அதான் தேவகுமாரன் வந்து ஒரு மனுஷனா வந்ததுக்கு அப்புறம் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த தண்ணியை வாங்கல, இந்த காடியை வாங்கிதான் ஆகணும் என முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதான் இந்த இடத்துல அவர் வந்து தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவருக்கு இந்த தாகத்தை குறித்து நம்ம இப்ப பேசுறோம். என்ன தாகமா இருக்கும்? அவருக்கு சரீர தாகமா இல்ல ஆத்மா தாகமா? 2 குறித்து இப்ப நான் பேச போறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து சரீர தாகத்தை குறித்து பேசுகிறேன். தேவகுமாரன் மனுஷனா வந்துட்டாரு. மனுஷனா பிறந்து நம்ம போலவே பசி, தாகம், களைப்பு, டயர்டு எல்லாமே அவர் மனுஷனா இருந்தா கண்டிப்பா எல்லாமே இருக்கணும். அப்படி இருக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல இயேசு வந்து 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. 40 நாளும் அவர் சாப்பிடவே இல்லை. ஒரு மனுஷன் வந்து சாப்பிடலன்னா 40 நாள் வரைக்கும் உயிரோட இருக்கலாம். எடுத்துக்காட்டா இயேசுவே 40 நாள் உயிரோட சாப்பிடாம உயிரோட இருக்கிறாரு. எதன் மூலமா இருந்தாரு? ஆண்டவருடைய வேதத்தின் மூலமாக மட்டுமே 40 நாள் அவர் உணவு உண்ணாமல் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது 40 நாள் கழிச்சு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது அவருக்கு என்ன எடுக்குது? பசி எடுக்குது. ஏன்? அவர் ஒரு மனுஷகுமாரன், அதனால கண்டிப்பா அவருக்கு பசி எடுக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர் வந்து யூதேயாவுக்கு போகும்போது சமாரிய வழியாக சுத்தி நடந்து போகும்போது அவருக்கு இலைப்படையுது. அந்த இடத்துல களைப்பு ஏற்படுது. ஏன்? அவர் ஒரு மனுஷகுமாரன். அப்படி இருக்கும்போது மனுஷகுமாரனா இருக்கும் போது அவருக்கு இதெல்லாம் இருந்தால் மட்டுமே மனுஷகுமாரன், இல்லை என்றால் அவர் தேவனுடைய குமாரனா இருந்திருக்கலாம். அவர் வந்து மனுஷ ரூபமா எடுத்ததுனால இந்த களைப்பு எல்லாத்தையும் வெளிப்படுத்திருக்கிறாரு. அது நம்ம பார்த்தோம்னா புனித வெள்ளிக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை மாலையில ஒரு 6 மணி போல இயேசு வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு கூட்டிட்டு போய் அரண்மனையில வச்சு விசாரிச்சு அவரை அடிச்சு, கசையால் அடிச்சு, மூஞ்சில காரி துப்பி, முள்முடி அடிச்சு, கண்ணத்துல அரைஞ்சு நிறைய கொடுமைகள் படுத்திருக்கிறாரு. ஆனா ஒரு இடத்துலயும் அவருக்கு வந்து தண்ணி கொடுத்தவங்களா சாப்பாடு கொடுத்தாங்களா ஒண்ணுமே தெரியாது. டைம் என்ன தெரியுங்களா? வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு பிடிச்சது வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணி வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல அவருக்கு. எது? ஒரு சொட்டு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. ஆனா வந்து பயங்கர அடி, நிறைய அடி, கசையால் நிறைய அடிச்சிருக்காங்க. கசைன்னு எப்படி இருக்குன்னா அதனுடைய கசைக்கு முனையில வந்து இரும்பு முள்ளால போட்டிருப்பாங்க. அதை அடிக்கும் போது நம்ம சதையை பிச்சு வெளியில வரும். அப்படி நிறைய அடி அடிக்கும் போது நிறைய ரத்தம் வெளியே போகும். நம்மளுக்கு 2 சொட்டு தண்ணி ரத்தம் வெளியே போனாலும் என்ன பண்றாங்க? டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்து இந்த குடின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. அதில் அத்தனை அடி அடிச்சும் வெறுமையா நடக்க வைக்கல. என்னது கொடுத்துருக்காங்க? சிலுவை. அவர் எவ்வளவு கிலோ வெயிட் இருக்குமோ தெரியல. நம்மளால ஒரு 5 கிலோ பேக தூக்கிட்டு இங்க இருந்து ஒரு 1/2 கிலோ நடக்க முடியாது, 1/2 கிலோமீட்டர் வரைக்கும். ஆனா இவருக்கு வந்து பெரிய சிலுவை, மர சிலுவையை கொடுத்து அவரை வந்து நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க. நடக்க வைக்கும் போது அடிக்கிறாங்க, கீழே விழுகிறாரு, திரும்ப தூக்கி சிலுவையை மேல வச்சு திரும்பவும் நடக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு தாகம் எடுத்திருக்கும். சரி, அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவருக்கு நிறைய வலி இருக்குதுன்னு சொல்லி அங்கிருந்த ஜனங்கள், பெண்கள் என்ன பண்றாங்கன்னா வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை கொடுக்குறாங்க. அவர் வந்து அது ஏற்க மனதில்லாமல் ஏற்கவில்லை. மத்தேயு 27:34 மார்க் 15:23 என்ன சொல்றாருன்னா அவர் வந்து அதை ஏற்கவில்லை. அவங்க கொடுத்த அந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை ஏற்கல. ஏன் ஏற்கல அப்படின்னா ஒவ்வொரு அடியும் அவர் அனுபவிக்கணும். அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டாருன்னா அது ஒரு போதை பொருள் போல. எத்தனை அடி அடிச்சாலுமே அது உடம்புல வந்து தெரிஞ்சுக்கலன்னா அவர் பட்ட கஷ்டங்கள் வேஸ்ட். ஏன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடி வாங்கியாகணும், கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்ன்றதான் பிதாவின் சித்தமா இருக்கிறதுனால அவர் வந்து அந்த வெள்ளை கோலம் கலந்த திராட்சை ரசத்தை வாங்கல. அதுக்கு முன்னாடியே ராவுனவுல வந்து அதுதான் என்னுடைய கடைசி போஜனமா இருக்குன்னு அவரே முன்கூட்டியே சொல்லிட்டாரு. இங்க அவர் வாங்கல. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த இடத்துல சரீர தாகம் ஏற்பட்டிருக்கலாம். சிலுவையில தொங்கும் போது சரீர தாகம் ஏற்பட்டு, ஏன்னா அத்தனை அடிகளும் வாங்கிட்டு வந்து சிலுவையில தொங்க போட்டு உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் வெளியில வர்ற அளவுக்கு ஆணியால் அடிச்சு எல்லாம் பண்ணும்போது அவருக்கு சரீர தாகம் ஏற்படணும். ஆனா அந்த இடத்துல அவருக்கு சரீர தாகம் ஏற்படவில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் பிதாவானவர் தம்முடைய ஒரே குமாரனுக்கு வந்து அந்த இடத்துல தண்ணீர் கொடுக்க அதிக வாய்ப்புள்ளது. அவருடைய நாவு வந்து வறட்சியாவே விட்டுருக்க மாட்டாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனுடைய ஜனங்கள் தான். வந்து இது வந்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கு வந்து இவ்வளவு இது இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு தண்ணீர் தாகமே எடுத்திருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே கண்மலையை பிளந்து தண்ணியை கொடுத்த தேவனுக்கு வந்து தன்னுடைய ஒரே பேரம குமாரனுக்கு தண்ணியை கொடுத்திருப்பார். ரெண்டாவது வந்து மாறாவின் கசப்பு கலந்த தண்ணியை மதுரமா மாத்தினவரு தேவகுமாரனுக்கு வந்து அவருடைய நாவல தண்ணி ஊற அளவுக்கு பலத்தை கொடுத்திருப்பாரு. இயேசு கிறிஸ்து வந்து தண்ணீரை திராட்சரசமா மாற்றினாரு. அந்த இடத்துல வந்து நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் செஞ்சவர் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல அவருக்கு தாகம் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. அவருக்கு இருந்தது ஒன்றே ஒன்று, அவருக்கு வந்து ஆத்ம பிரகாரமான ஒரு தாகம் இருந்தது. அல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்கமாகிறார்கள் என்று ஒசியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய ஜனங்கள் வந்து அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அந்த ஜனங்கள் வந்து சங்காரம் ஆகக்கூடாது என்பதற்காகவே தேவகுமாரன் இந்த இடத்துல நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 39-40. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சிஸ்டம் என்னன்னா, குமாரனை அறிந்த ஒருவரும் கூட வேஸ்டாய் போயிடக்கூடாது, ஒரு ஆத்மா கூட வேஸ்டாய் போகக்கூடாது. கடைசி நாளில் எழுப்பும் போது அவர்களும் எழுப்பி வர வேண்டும் என்பதே தேவனுடைய பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது. அந்த சித்தத்தை நிறைவேறத்தான் தேவகுமாரனை நம்மளுக்காக கொடுத்தார். அதுவே பாருங்க, எசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனம். 53:12 வசனம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரராக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அல்லேலூயா. பலவான்களை அவர் தமக்காக கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை பாடுகளும் எதற்காக, இந்த தாகம் எதற்காகனா அநேக ஜனங்களை கொள்ளை பொருளாக கொடுப்பாராம். அல்லேலூயா. இதுதான் அவருக்கு ஏற்பட்டிருந்த தாகம். இந்த அநேக ஜனங்கள், கிறிஸ்துவை அறிந்த அநேக ஜனங்களை வந்து கொள்ளை பொருளாக கொடுக்கத்தான் இயேசு என்ன பண்றாரு, பிதாவை நோக்கி தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டுல இயேசு வாழ்ந்த காலத்துல 2 இடத்துலதான் இயேசு தாகமா இருக்கிறேன் என்று கேட்பார். ஃபர்ஸ்ட் வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீகிட்ட வந்து தாகத்துக்கு தான் என்று கேட்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல தாகத்துக்கு தான் என்று இயேசு வந்து தண்ணியை கேட்டிருப்பாருங்களா? தண்ணியதான் கேட்டாரு. களைப்பா இருந்தாங்க, தண்ணியதான் கேட்டாரு. ஆனா அங்க நடந்தது ஆத்ம பிரகாரமான தாகம் இயேசுக்கு தீர்க்கப்பட்டது. அல்லேலூயா. என்ன ஆகுதுன்னா, சமாரிய ஸ்திரீயிடம் அவரு தாகத்துக்கு தான் என்று கேட்கும் போது சமாரிய ஸ்திரீ என்ன பண்றாங்க, நீங்கள் யூதனா இருக்க சமாரிய பெண்ணிடம் எப்படி கேட்கலாம்? ஏன்னா சமாரியர் என்றாலே ஒதுக்கப்பட்ட ஜனங்கள். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, எப்படி நீங்க கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னிடம் பேசும் நான் யார் என்று தெரிந்தால் நீ என்னிடம் கேட்டிருப்பாய். அல்லேலூயா. ஆனா சமாரிய ஸ்திரீ அந்த இடத்துல இயேசுக்கு தண்ணி கொடுக்கலீங்க, போய் அநேக ஜனங்களை ரட்சிப்புக்கு கூட்டிட்டு வந்தாங்க. என்ன ஆகுதுன்னா, 29வது வசனத்துல பார்த்தோம்னா, போய் அந்த சமாரிய ஸ்திரீ என்ன பண்றா, குடத்தை அதே இடத்துல வச்சுட்டு குளத்து பக்கத்திலேயே வச்சுட்டு ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போய், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்றாரு, தேவகுமாரன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஆத்மா தாகம் இந்த இடத்துல வெளிப்பட்டு இருக்குதுங்க. அவர் வந்து தாகத்துக்கு தான் என்று கேட்ட உடனே சமாரிய ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்க, ஊருக்குள்ள போய் அநேக ஜனங்களை கூட்டிட்டு வந்து அவர் கிறிஸ்துதான், வந்து பாருங்கள் என்று சொல்லி கூப்பிடும் போது அந்த இடத்துல ஒரு விடுதலை கிடைக்குது. அந்த இடத்துல ஒரு விசுவாசம், ஒரு ரட்சிப்பு நடக்குதுங்க. ஆண்டவருடைய தாகம் அந்த இடத்துல தீர்க்கப்பட்டுள்ளது. அதுவே 41வது வசனம் அதே அதிகாரம் 41-42 என்ன பண்ணுங்க, அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு ஆத்மா தாகம் தீர்க்கப்படுகிறது. ஒரு டைம் தாகம் அந்த இடத்துல அவருக்கு தண்ணி தரப்படவில்லை, ஆத்மா தாகம் தீர்க்கப்பட்டது. அநேக ஜனங்கள், பேர் கவுண்டிங் சொல்ல பாருங்க, 10, 20, 50 அப்படியெல்லாம் சொல்லாம அநேக ஜனங்கள் வந்து அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள்.
அதே போலதான் 2வது முறையாக அவர் சிலுவையில் தொங்கும்போது என்ன சொல்றாரு? நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்ற. யாரை பத்தி சொல்றாருங்க? நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நான் தாகமா இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் வந்து அந்த அந்த இடத்துல சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துலதான் ரட்சிப்புக்குரிய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த இடத்துல அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? அப்போஸ்தலர் மூலமாக ரட்சிப்பு ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர் காலத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் அப்போஸ்தலர்கள் போய் சுவிசேஷம் சொல்லும் போது 3000 ஜனங்கள் 5000 ஜனங்கள் இந்த மாதிரிதான் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. எந்த இடத்துலயும் 5 பேர் 10 பேர் எந்த இடத்துலயும் ரட்சிக்கப்படல. 5000 ஜனங்கள் 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இதுதான் ஆண்டவருடைய தாகம் தீர்க்கப்படுகிற இடமா இருக்கிறது. அதே போலதான் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு தாகமா இருக்கிறேன் என்று சொல்றாரு. நாம் எத்தனை ஆத்மாக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கோம்? நம்மளால முடியுதா? ஒருத்தருக்கு போய் நம்ம ஆண்டவரை பத்தி போய் சொல்ல முடியுதுங்களா? அவருடைய ஆத்மா தாகத்தை தீர்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. சுவிசேஷதாக அந்த ஆண்டவர் வந்து மேல சிலுவையில தொங்கப்பட்டு தாகமா இருக்கேன் என்று சொல்லும் போதே அங்க வந்து ரட்சிப்புக்குரிய சுவிசேஷம் தொடங்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம இன்னுமே வந்து ஒரு ஆத்மாவை கூட நம்மளால கூட்டிட்டு வர முடியலன்னா அவருடைய தாகத்தை எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்து வைத்திருக்கிறோம், அவருடைய தாகத்தை நம்ம எப்படி தீர்த்து வைக்கிறோம்னு நம்ம யோசிக்கணுங்க. அதுவே பாருங்க, யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு ஆத்மா வந்து ரட்சிப்புக்குள்ள வந்தா பரலோகமே சந்தோஷப்படுதுங்களாமா. அல்லேலூயா. ஒரே பரலோகத்துல இருக்க எல்லாருமே சந்தோஷப்படும் போது பாருங்க, தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவிகளை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஒரு ஆத்மாவை நம்ம ரட்சித்து கொடுத்தோம்னா திரளான பாவங்கள் மூடப்படுமாமா. அல்லேலூயா. திரளான ஒரே ஒரு ஆத்மா. இது ஒண்ணும் இல்லைங்க. நாம வந்து ரட்சிக்கப்பட்ட பாவிய அன்று சமாரிய ஸ்திரீ வந்து ஒரு பாவியான ஸ்திரீ. ஏன்னா கர்த்தர் வந்து பாவிகளை தான் நேசிச்சாரு, பாவிகளை தான் தேடி வந்தாங்க. அவர் பரிசுத்தவான்களை யாரையும் தேடி போகல. ஏன்னா அவர் வந்ததே பாவிகளுக்காக தான் வந்தாரு. அன்று சமாரிய ஸ்திரீ வந்து ஒரு பாவியா இருந்து அவளை தேடி போனாரு. இன்று நம்ம ஒவ்வொருவரும் பாவியா இருந்துதான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா பரிசுத்தவான்களை போய் சந்திச்சு பரிசுத்தவான்கள் மூலமா கொண்டு போனோம்னா பரிசுத்தமா இருக்கிறவங்க போய் சாட்சியா சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்க. ஒரு பாவியை சொல்லி இது பண்ணும்போதுதான் அவங்க போய் நான் இப்படி இருந்தேன், என்னையே இப்படி ரசிச்சுட்டாங்க, அப்படி இருக்கும்போது இதை விட நீங்க பாவமா இருக்கீங்க அப்படின்னு போய் நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது பாவிகளுக்கு தான் பாவிகளை பற்றி தெரியும். அப்போதான் ஆண்டவரை அவங்களால ஏற்றுக்கொண்டு அவர்களும் சுவிசேஷம் சொல்ல முடியும். அதுக்காக தான் இயேசு என்ன சொல்றாரு? நான் தாகமா இருக்கிறேன். அது ஆத்ம பிரகாரமான தாகம். அவருடைய தாகத்தை தீர்க்க நாம் என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். அவருடைய தாகம் தீர்க்க நம்ம ஒவ்வொருவரும் நம்மளால முடிஞ்ச ரட்சிப்பின் ஊழியத்தை தொடங்கணும். எத்தனை பேர்த்த நம்ம போய் பேச முடியும்? ஆண்டவரை பத்தி போய் பேச முடியும் பாருங்க. அவருடைய தாகத்தை தணிக்க நம்மளால முடிஞ்சால நம்ம சுவிசேஷம் சொல்வது நம்மேல் இருக்கிற தலையாய கடமையா இருக்குது. அந்த கடமையை நிறைவேற்றணும். ஏன்னா மனுஷனா வந்துட்டோம். திரும்ப நம்ம மனுஷனா வந்ததுக்குரிய காரணமே வந்து ஆண்டவருக்கு வந்து சுவிசேஷம் சொல்வது நம்மளுடைய கடமையா இருக்குது. சுவிசேஷம் சொல்லுவோம். ஆண்டவருடைய தாகத்தை தணிக்க நம்ம ஒரு ஊன்றுகோலாக இருப்போம். அல்லேலூயா.